வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் எப்படி பேஜ் நேவிகேஷன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஒன்று டேப்பால் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ கார் பேஜ் கிளிக் பண்ணால் கார் பேஜ் லோட் ஆகும், செட்டிங்ஸ் மெனு கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் பேஜ் லோட் ஆகும். சேம் மாதிரி ஃப்ளை அவுட்டுக்கும். இப்போது சில பேஜ் நம்ம இன்டர்னலாக மூவ் பண்ணோம். எல்லா பேஜையும் நம்ம விசிபிளாக யூஸருக்கு கொடுக்க முடியாது. ஸோ டேப்பால் ஆட் பண்ணவோ இல்லை மெனுவில் ஆட் பண்ணாவோ இல்லை ஃப்ளை அவுட் ஆட் பண்ணாலோ நம்ம கொடுக்க முடியாது. இன்டர்னலாக மூவ் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பட் இப்போக்கி நான் என்ன கான்செப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா, மெனு பார்லேருந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி. பட் மெயின் ஐடியா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு எங்கே வேணுமோ டேரெக்டாக அங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பேஜ் நேவிகேஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறேன், நேவிகேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே பார்த்த கமாண்ட் தான், ஆப்ஷல் கமாண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, பேஜ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு நியூ பேஜ் ஆட் பண்ண போகிறேன். நியூ ஐட்டம் .MAUI கண்டென்ட் பேஜ். இந்த பேஜோட நேம் கஸ்டம் செட்டிங் பேஜ். வெல்கம் டு .MAUI பதிலாக கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஆப்ஷல் கமாண்ட்ல ஒரு நியூ கமாண்ட் ஒன்று ஆட் பண்றேன். பப்ளிக் ஐ கமாண்ட் நேம் நேவிகேஷன் கமாண்ட் கெட். இப்போ நேவிகேஷன் கமாண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். நியூ கமாண்ட் சிங்க். இப்போ என்ன பண்ண போறோம்னா, மெனு பார்ல ஆப்ஷன்ல மெனு பார் ஒன்று ஆட் பண்ண போறோம். ஸோ அந்த மெனு கிளிக்லேருந்து நேவிகேஷன் கமாண்ட் கால் பண்ணி இங்கேருந்து நம்ம அந்த கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜுக்கு ரீடாக்ட் பண்ண போறோம். ஸோ ஆப்ஷன்ல போயிட்டு இங்கே நெக்ஸ்ட் மெனு ஆட் பண்றேன். மெனு ஐட்டம் டெக்ஸ்ட் redirect page command binding என்ன கமாண்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேவிகேஷன் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் இங்கே கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கஸ்டம் பேஜ் XAML நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆப்ஷல்.xaml ஃபைல்ல நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷல்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் இந்த அப்ளிகேஷனுக்கு அவைலபிள்னு சொல்லிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம். அதை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, ரவுட்டிங் டாட் ரெஜிஸ்டர் ரவுட் அப்படின்றது ஏபிஐல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸோ எந்த பேஜுக்கு ரவுட் பண்ணோம், அது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங். நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, கஸ்டம் செட்டிங் பேஜ் அப்படின்னு பேஜ் நேம் சொல்லலாம். நெக்ஸ்ட் அதோட டைப் ஆஃப் எந்த பேஜ், கஸ்டம் செட்டிங் பேஜ். ஸோ இங்கே ரெஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கொட்டேஷன் மார்க்கில் கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜுன்னு கொடுக்க பதிலாக நேம் ஆஃப் கஸ்டம் பேஜ்னு கொடுத்துட்டோம்னா ஈஸி. இப்போ ஏன்னா லேட்டர் நம்ம பேஜ் நம்ம ரீநேம் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நேம் ஆஃப் எங்கே இந்த பேஜ் ரெஃபரன்ஸ் ஆட் ஆகிருக்கோ அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம இது மாதிரி நேம் ஆஃப்
கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜ்னு சொல்லி கொடுத்துடணும். ஸோ ஆப் ஷெல்லில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். மெனு பார் ஆப் ஷெல் கமாண்டில் வந்து ரீடைரக்ட் மெனு இன்வோக் பண்ணும்போது இந்த கமாண்டை இன்வோக் பண்ணணும்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நேவிகேஷன் ஆட் பண்ண போகிறோம். நேவிகேஷன் ஆட் பண்ணுறதுக்கு கோ டு அசிங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனும் வந்து ஷெல்லோட பைண்ட் ஆனது. நம்ம வியூ மாடலில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஷெல் டாட் கரண்ட் டாட் கோ டு அசிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணுமோ அந்த பேஜை கால் பண்ணும். அந்த பேஜ் எகைன் கால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்த ரிஜிஸ்டர் ரவுட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, என்ன நீங்கள் ரவுட் பேஜ் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்களோ சேம் ஸ்ட்ரிங் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி ரவுட் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருந்தது வந்து கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜ். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நேம் ஆஃப் கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண சொல்றோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுறோம். ஸோ இங்கே போயிட்டு ரீடைரக்ட் பேஜ் கிளிக் பண்ண அப்படின்னா கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜ் லோட் ஆகுது. பேக் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும் நம்ம கோ டு அசிங்க் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா ப்ரீவியஸ் பேஜோ இந்த பேஜோ அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ நார்மலாக யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வராது. ஒன்லி கோ டு அசிங்க் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது தான் வந்து இந்த பேக் பட்டன் எனேபிள் ஆகிருக்கும்.